நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஆனா அதை எப்படி சொல்லணும்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன். அண்ணா, அநியாயம் பண்ணாத. இதையே நீ கிட்டத்தட்ட 15 மினிட்ஸா சொல்லிட்டு இருக்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எப்படி சொல்லணும்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னே சொல்லிட்டு இருக்க. ஆனா என்ன விஷயம்னு மட்டும் நீ சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுனா. ஏன் பயப்படுற? அதானே, எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுப்பா. அம்மா உன் மேலே கோவப்படுவனா? நீ என்ன பண்ணாலும் அது சரியாக தான் இருக்கும். அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன பிஸ்னஸ்க்கு இன்னும் டெவலப் பண்ண ஏதாவது பணம் வேணுமா? அம்மா நகையை வச்சு தரவா? ஆஹா அம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லை. பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட அதை பத்தி பேச வரலம்மா. இன்னொரு முக்கியமான விஷயத்தை தான் பேசணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே, கோவப்படாதீங்க. நான் சொல்றேன் என்னன்னா. தயவு செஞ்சு சொல்லிடு. இதுக்கு மேல நீ என்ன டென்ஷன் பண்ணாத. என்னன்னு சொல்லுனா. மாத்தி, என்ன விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளோ கோவப்படுறா? சொன்னதுக்கு அப்புறம் எதுவும் கோவப்படுவாளோ? சேச்சா, கோவம்லாம் பட மாட்டாங்க. சொல்லுவோம். என்னப்பா உனக்குள்ளே பேசிட்டு இருக்க? எங்க 2 பேரை உட்கார வச்சுட்டு என்னன்னு தான் சொல்ல. சத்யா, மாமா. கௌதம் போல. உள்ள வாங்க கௌதம். ஆமா, மச்சான் குரல் தான். உள்ள வாங்க மச்சான், டோர் ஓப்பன்ல தான் இருக்கு, வாங்க. இதோ வரேன் மாமா. வாங்க மச்சான், உட்காருங்க. ஓகே மாமா, உட்காரேன். வாங்க மாப்பிள்ள, உங்களுக்கு போய் நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ ஆண்டி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். வரும்போதே நான் காஃபிலாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். கல்யாண விஷயமா அப்பா பேசிட்டு வர சொன்னாரு. இன்விடேஷன்லாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக நேம் லிஸ்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாரு. சத்யாட்ட சொல்லியிருந்தேன், மாமாட்ட சொல்லியிருந்தேனே. நேம் லிஸ்ட்லாம் ரெடியா மாமா? அதெல்லாம் ரெடி மாப்பிள்ள, நீ போகும்போது வாங்கிட்டு போ. சரி ஓகே மாமா. சரி இருப்பா, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்ப்பா. எவ்வளவு நேரம் சும்மா இருப்ப? ஆண்டி நான் வரும்போதே அதெல்லாம் சாப்பிட்டு தான் வந்தேன். அதனால தான் சொல்றேன், வேணா கொஞ்ச நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறமா காஃபி குடிக்கலாம். நான் வேணா போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? அம்மா, உன் காஃபி எனக்கு வேணாம்மா. அன்னைக்கு உன் காஃபியை குடிச்சிட்டே 2 நாள் பாத்ரூம்ல இருந்தேன். நீ வேற. மூஞ்ச பாரு. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உள்ள வரும்போது ஏதோ சீரியஸான டிஸ்கஷன் போன மாதிரி இருந்தது. இந்த மேரேஜ் பத்தி எதுவும் பேசிட்டு இருந்தீங்களா என்ன? அட நீ வேறப்பா. என் பையன் என்னமோ உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா எங்க 2 பேரும் இப்படி உட்கார வச்சிருக்கான். ஆனா என்ன விஷயம்னு அவன் வாயில இருந்து இன்ன வரைக்கும் வரல. நாங்களும் என்னடா சொல்லு சொல்லு சொல்லிட்டு இருக்கோம், சொல்ல மாட்டான். நீ வேணா உங்க மாமாட்ட கேட்டு பாரு என்ன விஷயம்னு. அப்படியா மாமா? என்ன முக்கியமான விஷயம்? மாப்பிள்ள, அதை சொல்ல முடியாம தாண்டா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா தவிச்சு போய் உட்காந்துருக்கேன். எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க, நம்ம ஃபேமிலி தானே. என்ன விஷயம்? சரி ஓகே, ஃபைனலா சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன், சொல்லிடுறேன். டேய் அண்ணா, இதுக்கு மேல உனக்கு மரியாதையே இல்ல. தயவு செஞ்சு சொல்லிடு, இல்லைன்னா கழுத்தை நடிச்சு கொன்றுவேன். போச்சு போச்சு, என் சத்யா டென்ஷன் ஆயிட்டா. உங்களுக்கே தெரியும் டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவான்னு. சொல்லிருங்க மாமா, என்ன விஷயம்னு. சரி ஓகே, உங்களை டென்ஷன் படுத்த விரும்பல, என்னன்னு சொல்லிடுறேன். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. வாயால தான் மாமா, ஸ்டார்ட் பண்ணுங்க. மாப்பிள்ள, அநியாயம் பண்ணாதடா. நானே இப்பதான் ஏதோ ஒரு ஃப்ளோல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீ வேற உள்ள புகுந்து ஏதாவது கலாய்க்கிறோன்னு என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு போயிடாத. அச்சோ சாரி சாரி, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. சொல்லுண்ணா. சரி ஓகே, சொல்லிடுறேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என்னது, லவ் பண்றியா? உண்மையாவா சொல்ற? நம்ப முடியலையேண்ணா. உண்மையா தாண்டி சொல்றேன். உண்மையாவே நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். தம்பி விளையாடாதப்பா. சும்மா விளையாடுறதே வேலையா போச்சு. கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு. இப்படி உட்கார வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க 2 பேரையும். எந்திரிச்சு போய் கல்யாண வேலையை பாரு. இந்த மாப்பிள்ள வந்திருக்காப்ல, டிஸ்டிகேட் அப்படிலாம் எடுத்து கொண்டு போய் கொடுப்போம். என்ன 2 பேரும் என் மாமாவை கலாச்சிட்டு இருக்கீங்க? அவர் எவ்வளவு சீரியஸா நான் லவ் பண்றேன் அவர் பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க என்னடானா காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறீங்க. என்னாச்சு சத்யா? நீங்க வேற கௌதம், அண்ணனுக்கு பொண்ணுன்ற வார்த்தையே அலர்ஜி. அதோட லவ்வா கேட்டா தலை தெறிக்க ஓடுவாரு. ஏன்னா சின்ன வயசுலயே அப்பா வேலை இருந்தனால அவரு குடும்பத்தை பார்த்துக்கணுன்றனால இந்த லவ் பொண்ணு இந்த விஷயத்துல அவரு போகவே மாட்டாரு. ஆனா அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட். ஆனா அதை லிமிட்டா வச்சுப்பாரு. ஹாய்னா ஹாய், பாய்னா பாய், அப்படிதான் இருப்பாரு. ஒரு பொண்ணு கிட்ட அவர் பேசி கூட நாங்க பார்த்தது இல்ல. அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு பொண்ணு லவ் பண்றாருன்னு சொல்லும் போது கண்டிப்பா எங்களுக்கு காமெடியாவும் ஷாக்காவும் தானே இருக்கும். அடே
அவர் மனுஷன் தானே, மிஷின் கிடையாதே. அவருக்கும் ஆசை பாசம் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்க தானே செய்யும். ஸோ ஏதோ ஒரு பொண்ணை அவர் ரொம்ப பெருசா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு போல, அதான் மாமா லவ்ல விழுந்துட்டாரு இல்லையா மாமா? டி மாப்பிள்ள நீங்க அதை புரிஞ்சுக்கூடா. நான் உண்மையாவே ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா, சின்சியரா. மாமா எனக்கு புரியுது மாமா, உங்க அம்மாவுக்கும் உங்க தங்கச்சிக்கு தான் புரியல, அவங்களுக்கு புரிய வைங்க. அம்மா ப்ராமிஸா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்மா, சத்தியா ஓ மேல சத்தியமா சொல்றேன். நான் ஒரு பொண்ணை 1 இயரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னது 1 இயரா லவ் பண்றியா? அண்ணா உண்மையா தான் சொல்றியா? யார் இந்த பொண்ணு? 1 இயரா லவ் பண்ணிருக்க, எங்க கிட்ட சொல்லவே இல்ல. அதுக்கான சுச்சுவேஷன் வரல, அதனால சொல்ல. ஏன்னா உன்னோட விஷயமே ரொம்ப தலைக்கு மேலே போயிட்டு இருந்தது ப்ராப்ளமா. ஸோ அதனால உன்னோட விஷயம் முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் என்னோட விஷயத்தை பற்றி பேசலாம் உங்ககிட்ட அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் சத்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, மேரேஜ் ஆக போகுது இல்லை. ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணிடலான்ட்டு சொல்லிட்டேன். சரிப்பா எல்லாம் சொன்ன, ஆனா பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்லையே. பொண்ணா? அது ஒரு பொண்ணுமா. மச்சான் எங்களுக்கு பொண்ணுன்றதுல எந்த டவுட்டும் இல்லை, அந்த பொண்ணு யாருன்னு கேட்குறாங்க. மாப்பிள்ள அநியாயத்துக்கு வாடுறீங்க, பார்த்துக்கோங்க. சரி ஓகே ஓகே, பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. பொண்ணு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பொண்ணு தான். நான் பேங்க்கு லோன் விஷயமா அலைஞ்ச பார்த்தீங்களா, எனக்கு லோன் வாங்கி கொடுத்த பொண்ணு தான் நான் லவ் பண்ணுறேன். ஓ லோன் வாங்கி கொடுத்தனால நீங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களோ? சேச்சா லோன் வாங்கி கொடுத்தான்றதுக்காகலாம் லவ் வரல. எனக்கு அவளை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டோம், ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி அடிச்சுட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி அவன் என் மனசுக்குள்ளே வந்தானே தெரியல. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப தங்கமான பொண்ணு. அந்த மாதிரி பொண்ணு கண்டிப்பாக எங்கே தேடினாலுமே கிடைக்காது. நம்ம வீட்டுக்கு கிடைக்க போகிறான்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. கண்டிப்பாக உங்களுக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும். சரிப்பா, என் பையன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவுமே சரி, என் பையன் ஒரு முடிவு எடுக்கிறான்னா அது தப்பாகாதுன்னு. அதே மாதிரி இந்த காதலும் தப்பாகாது. யார் பொண்ணு காமி, நம்ம போய் உடனே வீட்டில் பேசலாம், சத்யா கல்யாணம் முடிஞ்சதும். இருங்க இருங்க, நடுவில் அண்ணா ஒன்று சொன்னாரு, பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்ட்டு. யாரு எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு யாருன்னா? அது வந்து சத்யா வேறு யாரும் இல்லை, வினய். மாமா மாமா, வினய் பொண்ணு இல்லை பையன். ஏன்? கௌதம் சும்மா இருங்க கௌதம், அவரே இப்பதான் சொல்ல வராது, சொல்லட்டா? அண்ணா நீ சொல்லுண்ணா. வினயோட அக்கா ஸ்வேதாவை தான் நான் காதலிக்கிறேன்டி. இது வினயோட அக்காவா? அக்காவா? ஐயோ ஏன் இவ்வளோ ஷாக் 2 பேருக்கும்? ஐயோ என் புருஷன் பாசிங்ல போறான், பிடிங்க அவனை. எது மாப்பிள்ள என்னாச்சு? என்ன மாமா ஷாக் மேல ஷாக் கொடுக்குறீங்க? ஸ்வேதா அக்காவையா லவ் பண்றீங்க? ஏன்டா மாப்பிள்ள உனக்கு பிடிக்கலையா? ஐயோ மாமா என்ன சொல்றீங்க? கையை கொடுங்க. ஸ்வேதாக்கு எவ்வளோ சூப்பரான கேரக்டர் தெரியுமா, ரொம்ப நல்லவங்க. அவங்கள நீங்க லவ் பண்றீங்க, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு எனக்குலாம். அப்படியா சொல்ற? அண்ணா என்னம்மா? கண்டிப்பா நீ லவ்ல விழுந்தது தப்பே இல்லை. ஏன்னா ஸ்வேதா அக்கா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா எந்த பையனுமே, எப்பேற்பட்ட பையனுமே அதில் விழதான் செய்வான். அப்படிப்பட்ட கேரக்டர் அவங்க, அப்படிப்பட்ட அழகு எல்லாமே. எனக்கு வினய் சொந்தக்காரனாக போறான்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இல்லை கௌதம், எல்லாரும் இப்போ ஒன்னாங்க போறோம், எங்களுக்கு டபுள் ட்ரிபிள் ஓகேண்ணா. எனக்கு தெரியும் நீங்க சம்மதிப்பீங்கன்னு. எல்லாரும் இவ்வளோ புகழ்றீங்க மருமகளை, நான் பார்த்தேன். அக்கா ஃபோட்டோ காமிடா. ஆன்ட்டி போட்டோ என்ன, நேர்லயே போய் பொண்ணு கேட்டுருவோம் எல்லாரும். ஆமா, நீ இல்லை போய் பொண்ணு கேட்டு நம்ம மேரேஜ் அப்பவே அவங்க மேரேஜ் நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல, 2 மேரேஜும் ஒரே ஸ்டேஜ்ல. ஆமாடி, இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே. பேசாம ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணத்தையும் பண்ணிடலாமே. ஆஹா இல்லை கௌதம், அப்படி மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஒரு குறிக்கோளோடு இருக்கேன், என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு அப்பத்துலேருந்தே. ஸோ அவள் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த வாரம் இல்லை அடுத்த நாள்னா கூட எனக்கு ஓகே. ஆனால் உங்கள் 2 பேர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதை ஸ்வேதாட்ட கூட சொல்லிட்டேன். ஸ்வேதா வீட்லேயும் பேசிட்டா, எல்லாருக்குமே சம்மதம்னு சொல்லிட்டாங்க. ஓ சென்டிமெண்ட் பாக்குறீங்க, சரி ஓகே. அப்போ உங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்க கல்யாணம் பண்ணிடலாம். முதல்ல பொண்ணு கேட்டு வந்துடலாம், அதுக்கு ஒன்றும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவும் இல்லை. எங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேட்கணும்னு போய் பொண்ணு கேட்டுடலாம் நாளைக்கே. வேண்டாம் மருமையான, உங்க கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா மறுபடி போய் பொண்ணு கேட்டு உடனே நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் ஒண்ணா வச்சிடலாம். எங்க அண்ணனுக்கு கல்யாணம், அதுவும் ஸ்வேதா அக்கா, ரொம்ப ஹாப்பி எனக்கு. எல்லாருமே சம்மதிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அதை விட ரொம்ப பல மடங்கு சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா அவங்க வீட்லயே சம்மதிச்சிட்டாங்கன்னு அவன் சந்தோஷமா வந்து சொன்னான். அதே மாதிரி நம்ம வீட்லயே சம்மதிச்சிட்டீங்கன்னு நான் போய் அவள்கிட்ட சந்தோஷமா சொல்லணும்ல. ஸோ நான் போறேன். நடத்துங்க மாமா. ஓகே மாப்பிள்ள, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் அவள்கிட்ட வந்து 10 மினிட்ஸ் பேசிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு லிஸ்ட் எடுத்து தரேன், ஓகேவா? நான் எவ்வளோ நேரம் வேணா வெயிட் பண்றேன் மாமா, நீங்க போய் அக்காட்ட பேசிட்டு வாங்க போங்க. சரிடா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா மருமையானே, நானும் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே அத்தா. என்ன மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு.
பின்ன இருக்காதா, நம்ம கல்யாணம் முடிஞ்ச கையோட என் அண்ணனுக்கும் வினயோட அக்காவுக்கும், அதாவது ஸ்வேதா அக்காவுக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்ல, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌதம். ஆஹா, இரு பக்கத்துல வரேன். இப்ப எதுக்கு பக்கத்துல வந்தீங்க? தள்ளி போங்க, அண்ணா அங்கதான் இருக்காங்க, அம்மாவும் இங்கதான் இருக்காங்க, பாத்துட்டு போறாங்க. ஹலோ, யார் பார்த்தா எனக்கு என்னம்மா? நான் மறுபடி லைசன்ஸ் வாங்க போறேன். இன்னும் ஒரே மாசம்தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆக போகுது. ஞாபகம் இருக்குல்ல? இதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு வேணா கொஞ்சிக்கோங்க, இப்ப தள்ளி போங்க. அதெல்லாம் முடியாதுமா. என் பொண்டாட்டி நான் எப்போ பாக்குறேன்னா அப்பெல்லாம் கொஞ்சுவேன். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. ரொம்பதான். என்ன ரொம்ப தான்? தள்ளி போங்க கௌதம், எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. அடேங்கப்பா, கல்யாணம் ஆக போகுதுன்னா பொண்ணுங்க எல்லாரும் வெக்கத்திலேயே குளிக்கிறீங்க போல இருக்கே. எம்மா, எம்பிட்டு அழகா இருக்கா வெக்கத்துல. கௌதம், சும்மாவே இருக்க மாட்டீங்க நீங்க, தள்ளி போங்க. இப்படி கடைசி ஒரு உன்னை சிரிக்க வச்சு பார்த்துட்டே இருக்கணும்டி. அதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசை. நீங்க இருக்கும்போது சிரிப்புக்கு ஏதாவது பஞ்சம் இருக்கா என்ன? நான் எப்பவுமே சிரிச்சுட்டே தான் இருப்பேன், நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும். தோளை தொட்டு தூரல் மொட்டு சின்ன சின்ன ஆசை சொல்லுதே. தத்தி தை தை. ஓகே கௌதம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சர்ப்ரைஸா சொல்லணும்னு ஆசைப்பட்டோம்ல, இப்போ அவங்க கிட்ட நாளைக்கு அவங்கள வர சொல்லி சர்ப்ரைஸா சொல்லிடலாமா? ஆமா, நம்ம அன்னைக்கு போய் பேசின சொல்லலைன்னா வித்தியாக்கெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப காண்டாயிடுவா. சரி, ஓகே, நாளைக்கு எல்லாரையும் மீட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? டபுள் ஓகே. கௌதம், கொஞ்சம் என் ரூமுக்கு வாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இதோ வரேன் மாமா. சரி போங்க, அண்ணா கூப்பிடாருல. சரி, போயிட்டு வந்து ரொமான்ஸ் கண்டினியூ பண்றேன். ரொம்ப தான், கிளம்புங்க. என் தங்கம் யாரை பாக்குது? என் வைரம் யாரை பாக்குது? அப்பா பாக்குறீங்களா? அவன் ஒன்னும் அப்பாவை பார்க்கல, அவன் விட்டத்தை பார்த்துட்டு இருக்கான். ஆமா அண்ணா, நல்லா பாருங்க, அவன் எங்கோ மேல பார்த்துட்டு இருக்கான். என்னத்தை பார்க்கறான்? மேல லைட் லேம்ப் இருக்குல்ல, அதான் பார்த்துட்டு இருக்கான். அண்ணா சித்து, இப்போ அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு தானே சொல்லுவாங்க. 1 மந்த் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா யாருன்னே கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண அப்பதான் தெரியுமேன்னு சொல்லுவாங்க. ஆமா மினி, 30 வர வரைக்குமே மனுஷங்கள்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் அப்பா, அம்மா, மாமா, அத்தை அப்படிலாம் தெரியாது. பட் 30 சண்டதுக்கு அப்புறம், அதாவது 30 ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு அம்மாவை கரெக்டாக அவன் கண்டுபிடிச்சிருவான். மற்றவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும், பட் அம்மான்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான் அவன். ஆனா என் தங்கம் அம்மாவை கண்டுபிடிக்காது, அப்பாவை தான் கண்டுபிடிக்கும். இல்லடா தங்கம்? வருவீங்க. நான் கஷ்டப்பட்டு பெற்றுப்போமா, இவங்கள கண்டுபிடிப்பாங்களாமே. என்னதான் ஃபர்ஸ்ட் அவன் அம்மான்னு கண்டுபிடிப்பான். என்ன கண்டுபிடிச்சா என்ன, உன்னை கண்டுபிடிச்சா என்னமா, 2 பேரும் ஒண்ணு தானே. நல்லா சொல்லுவீங்க போங்க. அதே 2 பேரும் சண்டை போடாதீங்க. தங்கம், இந்த சித்தி பாருங்க. என்ன? இல்ல, வாய் கொழுப்பு அதிகமாயிடுச்சு மேடம்க்கு, அதான் பார்த்தேன். மாமா, நீங்களே வச்சிட்டு இருக்கீங்க அவனை, என்கிட்டயே கொஞ்சம் கொடுங்க மாமா. என்னெல்லாம் தர முடியாதுமா. நானே இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு தான் ஹாஸ்பிட்டலில் லீவ் போட்டு உட்காந்துருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் நீ தூக்கி வச்சுக்கோ. அம்மா, நீங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் காலேஜ் போயிடுவேன், ஈவினிங் தான் வருவேன். ப்ளீஸ் மாமா கொடுங்க மாமா, இப்போ கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன். டேய் குடுடா, ஏன்டா கெஞ்சப்படுற? குழந்தை நீ தானே வச்சிருக்க ரொம்ப நேரமா, அவகிட்டே கொஞ்ச நேரம் கொடு. அவன் பாக்குறான் நமக்காக இவ்வளவு பேர் சண்டை போடுறாங்களேன்னு. தங்கம், சித்திட்ட வாங்க. செல்லக்குட்டி, அம்மா கொடுக்க போறீங்களா இல்லையா? அப்போ தர முடியாது, கிளம்புடி. மாமா, ஆத்தி முறைக்கிறாளே, அப்புறம் இதெல்லாம் வச்சு பின்னாடி வச்சு செஞ்சுடுவா. இதுக்கு நமக்கு வம்பு, கொடுத்துருவோம் பாப்பாவா. இந்தாம்மா, பாப்பா வாங்கிக்கோ. அந்த பயம் இருக்கட்டும், கொடுங்க. என் தங்க குட்டி, என் வயிறு கட்டி, இங்க பாருங்க பாருங்க, அத்தையை பத்தி சரிங்க. அத்தனை தங்கம், இங்க பாருங்க சித்தி பாருங்கடி தங்கம், சித்தி பாருங்கடி மேல என்னடி பாக்குறீங்க? இவ வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே வீடு ரொம்ப ரொம்ப கலகலன்னு இருக்குல்ல. ஆமாம்ல காயு, அவனோட சிரிப்பு சத்தம், அழுக சத்தம், அவனோட அந்த முணுமுணுப்பு, இதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன, இந்த சத்தத்தை 1 மந்த் தான் நம்ம கேட்க முடியும், அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களே. இதுக்கிட்ட இவ்வளோ சலிப்பு உனக்கு? ஆமா, பின்ன என்னவா, நீங்க 1 மந்த்துக்கு அப்புறம் அங்க போயிடுவீங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவனை கூட்டிட்டு வந்து காமிக்கவே மாட்டீங்க, எப்பயாவது தான் வருவீங்க. எங்களுக்கு இவனை பார்க்கணும்னு தோணும்ல, அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்.
நீங்கள் வீக்கெண்ட் இங்கே வந்துடணும். எவ்ரி வீக்கெண்ட் நீங்கள் இங்கே வந்துடணும் அவனை காமிக்கிறதுக்கு. இதுதான்ப்பா டீல். அண்ணா ஓகேவா? நீங்கள் அனுப்பிச்சி விட்றணும். எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. ஐயோ, நானே வேணாலும் கொண்டாந்து விடுறேன். சாட்டர்டே சண்டே அவன் இங்கே இருக்கட்டும் பாப்பாவோட. ஏண்டி நாங்கள் தான் வரணுமா? நீங்களாம் இங்கே ஸ்டே பண்ணக்கூடாதா? அதுவும் உங்கள் வீடு தானே. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான்க்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் நாங்கள் வந்தோம்னா செகண்ட் வீக்கெண்ட் நீங்கள் வாங்க, தேர்ட் வீக்கெண்ட் நாங்கள் வரோம். அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அது சரி. என் தங்க பாப்பாவா, எங்கிட்ட வைர பாப்பாவா? நானாவது ஒரு அத்தை, இன்னும் 2 அத்தை அங்கே இருக்காங்க. அதுவும் முக்கியமான ஒரு சின்னத்தை இருக்காங்க. அவங்க உங்களை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கடிச்சு தின்றுவாங்க. பாவம், அவனால தான் வர முடியல. அம்மா அக்கா எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. மலரும் சரி அவளும் சரி, நினப்பு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். ஆமாடி காயு, அத்தை சொன்னாங்க அவனுக்கு ஸ்கூல் இருக்கு, அதனால லீவே தரமாட்டாங்க. ஆல்ரெடி பேபி ஷோருக்கு வந்து அவளுக்கு ஏதோ பிரின்ஸ்பல்லாம் கூப்பிட்டு திட்டாங்களா 2 பேரையும். அதனால தான் கூட்டிகிட்டு வரலன்னு சொன்னாங்க. பாவம், பிள்ளைங்க 2 மனசும் இங்கே தான் இருக்கும். அதனால தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டேன். அவங்க எப்படா அங்கே வருவோம் இவனை பார்க்கலான்னு இருப்பாங்க. ஏதாவது சான்ஸ் கிடைச்சா ஓடியாந்துருவாங்க. ஆமாம், அத்தை கூட்டிகிட்டு வந்திருப்பேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் பிரின்ஸ்பல்கிட்ட அவங்க தானே போய் நிற்கணும். அதனால தான் சரி, அவங்களும் வரலன்னு சொல்லிட்டாங்க போல். சரி, 12th முடிக்கட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது லீவ் ஏதாவது வந்துன்னா வந்து பார்க்கட்டும். தங்க கட்டி, வயிறு கட்டி. சரி ஓகே மாமா, நம்ம இப்படி தங்க கட்டி வேற கட்டின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கோம். எப்போ நேம் வைக்கிறது? ஆமாடா சித்து, எல்லாருமே நேம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எந்த பேர் வைக்கிறதுன்னு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லைடா. எல்லா பேரும் நல்லா இருக்கு. நான் செலக்ட் பண்ண நேமாக இருக்கட்டும், உங்கள் மாமா செலக்ட் பண்ணதாக இருக்கட்டும், நீ செலக்ட் பண்ணது காயு, பிங்கி, இப்படியா எல்லாருமே செலக்ட் பண்ண சூப்பராக இருக்குடா நேம் எல்லாமே. ஆனால் எதை வைக்கிறதுன்னு தான் கன்ஃபியூஸ்டாக இருக்கு. ஆமாடா, எல்லா பேருமே நல்லா இருக்கு. எந்த பேர் வைக்கிறதுனே புரியல எங்களுக்கு. வேணா ஒரு ஐடியா பண்ணலாமா? சீட்ல எல்லாரும் சொன்ன பேர் எழுதி போட்டுடலாம். எழுதி போட்டு நீ ஒரு சீட் எடு, அதுல எந்த நேம் வருதோ அந்த நேமே அவனுக்கு வச்சிடலாம். பெஸ்டான ஐடியாக்கா, அதே பண்ணலாம். உனக்கு எல்லா நேம் பிடிச்சிருக்கு தானே? எல்லா நேம் பிடிச்சிருக்குடா. அப்புறம் என்ன, நேம் எழுதுறேன், நீ எடு. ஓகேவா? ஆமாக்கா, இந்த ஐடியா ரொம்ப சூப்பரான ஐடியா. நேம் எழுதி போட்டால் சண்டையும் வராது. நீங்கள் சொன்ன பேரை வச்சுட்டீங்க, நான் சொன்ன பேரை வைக்கலன்னு சொல்லிட்டு இதில் யாரோட பேர் வருதுன்னு பார்க்கலாம். யார் அந்த லக்கியஸ்ட் பர்சன் பார்க்கலாம். வேற யாரு? நான் தான் இந்த லக்கியஸ்ட் பர்சனாக இருப்பேன். கண்டிப்பாக நான் செலக்ட் பண்ண பேர் தான் வரும். பாருங்க பார்க்கலாம். பாருங்க பாருங்க. இருக்கா எல்லா நேமும் எழுதிக்கிற ஃபர்ஸ்ட். முதல்ல நான் சொன்ன நேம் எழுதுங்க. இருமா எழுதுறேன். தங்க கட்டிக்கு பேர் வைக்க போறோம் நாங்க. எங்க வயிறு கட்டிக்கு ஒருவேளை நான் சொன்ன பேர் வந்துருமோ பாப்போம். அக்கா நேம் தான் எழுதிட்டேன், நீ தான் எடுக்கணும். ஏய், உங்க அக்கா தான் எடுக்கணுமா? நான் எடுக்கக்கூடாதா? நான் தானே குழந்தைக்கு அம்மா, அதான் நான் தான் எடுக்கணும். ஏன் நான் எடுத்தா ஆகாதோ? சரி சரி, சண்டை போடாம யாராவது ஒரு ஆள் எடுங்க. செல்லு கட்டி, உங்க அப்பா அம்மாவும் பாரு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சரி, நீங்களே எடுங்க. என்ன மாம்சு எடுத்துட்டீங்க போல. இந்தாடா. சூப்பரு. இதுவா? இருங்க, என்ன நேம் வந்திருக்கு? யார் அந்த லக்கியஸ்ட் பர்சன் பார்க்கலாம். நான் தான் சொல்றேன்ல, நானா தான் இருப்பேன். இருங்க, பிரிச்சு பார்த்துட்டு சொல்றேன். ஓஹோ, என்னாச்சு? என்னோட நேம் தானே? என்னோட நேம் தானே? இல்ல அண்ணா, என்னோட நேமா? கண்டிப்பா நான் சொன்ன நேம் இல்லை. இந்த லக்கியஸ்ட் பர்சன் யாருன்னா நம்ம வீட்டிலேயே ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க சொன்ன பேர் தான் இங்கே வந்திருக்கு. ரொம்ப முக்கியமானவங்களா? டேய், பிங்கி சொன்ன பேரா? வரே வா. எப்படி மினி முக்கியமானவங்கன்னு சொன்ன அவ பேரை கரெக்டா சொல்ற? நம்ம வீட்டிலேயே ரொம்ப முக்கியமானவங்க அந்த மேடம் தானே. அப்போ அந்த மேடம் சொன்ன பேர் தான் வந்திருக்கா? அவங்க சொன்ன பேர் அங்க காட்டுங்க. நல்லா பாரு. ஹே ஆமாடி, கவின். பிங்கி செலக்ட் பண்ண நேம் தான். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நான் சொன்ன பேர் வச்சா என்ன, இல்லை என் தங்கச்சி ஆசைப்பட்ட பேர் வச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். கூச்சமே இல்ல. ஹே, பர்சனலாக இந்த நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையிலே. அதுக்கு அவ சொன்ன எக்ஸ்பிளைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எக்ஸ்பிளைன் பண்ணாளா? நேமுக்கு மீனிங் சொன்னாளா? என்ன சொன்னா? அதாவது அவளுக்கு வந்து கவின் அண்ட் அஸ்வின் ஏதாவது 2 பேர் வைக்கணும் தான் ஆசைப்பட்டா. ஆனால் விடாப்படியாக எனக்கு கவின் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் வந்து அதில் வின்னு முடியுது பற்றியா லாஸ்ட்டில். அதே மாதிரி லைஃப் லாங் எப்போவுமே அவன் எந்த காரியத்தை தொட்டாலும் அவன் ஜெயிச்சுட்டே இருக்கணும். அதனால் அவன் பேரில் எப்படி அந்த வின்னுன்ற வார்த்தை இருக்கோ அது மாதிரி அவன் லைஃப்லேயும் இருக்கணும். அதனால் இந்த பேர் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்கான்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ அதில் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். அதனால் அந்த நேம் வரணும் வைக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வந்துருச்சு. அப்போ கன்ஃபார்ம் கவின் தான். 200%. அப்போ நல்லா அடிச்சு விட்டுருக்கா. நீங்களும் நம்புறீங்க பார்த்தீங்களா? அந்த நாய் சின்ன வயசில், அதாவது 8th or 7th படிக்கும்போது சரவண மீனாட்சின்னு ஒரு சீரியல் போடுவாங்க. அந்த சீரியலோட மிகப்பெரிய தீவிர ஃபேனு
பிங்கி. கவின் கவின் ஒரு கேரக்டர் வரும் தெரியுமா, வேட்டையன், அவனோட மிகப்பெரிய ஃபேன். அவனுக்காகவே அந்த சீரியல் பாப்பா. கவின் 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 சொல்லிட்டே இருக்கிறப்பா. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் இப்போ இவனுக்கு கவின்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். குழந்தை அப்பெல்லாம் சொல்லாத, குழந்தை உண்மையிலே இதை எக்ஸ்பிளைன் பண்ணா, மீனிங் சொன்னா, அதுக்காக தான் வைக்கிறேன்னு சொன்னான். மேம் உங்க குழந்தைய நம்பிட்டு இருங்க. எனக்கு தெரிஞ்சு சரவண மீனாட்சியோட வேட்டையின் பேர் தான் வைக்கலான்னு ஆசைப்பட்டிருப்பா. அதனால தான் கவின் அவர் பேரை வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எப்படியோ பேர் மாசா இருக்கா. பேர் நல்லா இருக்கு, கவின். அப்புறம் என்ன, இனிமே இந்த குட்டி பையன் பேரு கவின், அப்படித்தானே? ஏமாமா நேமிங் செரமனி எங்க வைக்கிறதா நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? உங்க வீட்லயா இல்ல எங்கேயா, இல்ல ஏதாவது ஹால் ஏதாவது புக் பண்ணவா? வீடு ஹால்லாம் வேணாம். வீடு இவ்வளோ பெருசாக இருக்கும்போது எதுக்கிட்ட ஹால்லாம் புக் பண்ணுறேன்? நம்ம சிம்பிளாக வீட்டிலே வச்சுக்கலாம். எப்படி பேபி ஷவரை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ரிலேட்டிவ் அவங்கள வச்சு பண்ணோமோ அதே மாதிரி இதையும் பண்ணிக்கலாம். எப்படியும் அத்தை ஃபேமிலி அப்புறம் ஷாம் ஃபேமிலிலாம் வர முடியாது. ஏன்னா இப்போ தான் வந்துட்டு போனாங்க. அடிக்கடி அவங்களையும் கூப்பிட்டு தொந்தரவுப்படுத்தக்கூடாது. சொல்கிற ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவோம், பட் அவங்க வரணும்னு கம்பல் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ தான் வந்து போயிருக்காங்க பாப்பா பார்க்கறதுக்கு. ஸோ அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ வரட்டும். நேம் தானே வைக்கிறோம், ஸோ சிம்பிளாக சொல்லி வச்சிடலாம். ஓகேவா? இவ சொல்றதும் கரெக்ட் தான். நம்மளுக்குள்ளே முடிச்சுக்கலாம். நம்ம இங்கே வச்சிடலாம் சித்து. ஏமாமா இங்கே வைக்கிறதுல எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அங்கிள் ஆண்டி எதுவும் நினச்சிக்க மாட்டாங்களே? டேய் அதெல்லாம் எதுவுமே நினச்சிக்க மாட்டாங்கடா. சரி அப்போ ஓகே, இங்கே ஏற்பாடு பண்ணிடலாமா? ஏன்னா அவன் பிறந்தும் ஒரு வாரம் ஆயிடுச்சுல்ல, நேம் வைக்கணும்ல, பர்த் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நேம் கொடுக்கணும்ல. ஆமாடா, இந்த சண்டே வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஓகே. ஏங்க உங்கள் ஃபோன் தான் அடிக்குது. இந்த ஒரு நிமிஷம், அம்மா தான் கூப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச பேரனை பார்க்கணும், வீடியோ கால் பண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து என்னன்னு கேளுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. தம்பி தம்பி சந்தோஷ். அம்மா என்னாச்சுமா? ஏன் இப்போ அழுகுறீங்க? நல்லா இருக்கீங்களா நீங்க, அப்பா எல்லாரும்? என்னாச்சுமா, என்னன்னு சொல்லுங்க. அம்மா என்னம்மா ஆச்சு? என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன், என்ன சொல்லுங்க. தம்பி நீ உடனே சித்தா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா. என்னது ஹாஸ்பிட்டலுக்கா? என்ன ஆச்சுமா? அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்கார்ல? என்னன்னு சொல்லுங்கம்மா, ரொம்ப பதட்டமா இருக்கு. தம்பி நம்ம மகி நம்மளை ஏமாத்திட்டு பாய்சன் சாப்பிட்டுட்டாப்பா. என்னாச்சு? யாரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கா? என்னங்க இதான் சொல்லுங்க. மாமா என்னாச்சு மாமா? மாமா உங்களை தான் கேக்குறேன். என்னாச்சு அண்ணா? ஆமா ஆமா அம்மாக்கு என்ன சொல்றீங்கம்மா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஆமாடாம்மா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்னே கிளம்பி வா, நான் எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன். சரிம்மா நான் இப்பவே வரேன். மாமா என்னாச்சு மாமா, ஏன் இப்படி இருக்கீங்க? எங்க உங்களை தான் கேக்குறேன், எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அத்தை மாமா என்னாச்சுன்னு எதுக்கு ஹாஸ்பிட்டல் வர சொல்றாங்க? மகி 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 மகிக்கு என்னாச்சு? மகி சூசைட் அட்டம் பண்ணிட்டாலாம். மினி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்காங்களா, சித்தோட ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன சந்தோஷ் சொல்றீங்க? சூசைட் அட்டம் பண்ணிட்டாளா? எதுக்கா? தெரியல. ஓகே மாமா, நீங்க பதட்டப்படாதீங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க. நாங்களும் வரோம். நீங்க எதுக்கு? நீங்க இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல மாமா நாங்களும் வரோம், வாங்க போலாம். சரி ஓகே வாங்க போவோம். நானும் வரேங்க. நீ வேணாம்மா, நீ இப்போதான் குழந்தை பெற்றிருக்க, பச்சை உடம்பு. நீ இரு, ஆன்ட்டி கூட நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். நீலாம் குழந்தைய வச்சுட்டு அங்கே அலைய வேணாம், நீ இங்கே இரு, நாங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன். ஓகேவா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. ஓகே, நீ அவங்க கூட இரு, நான் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். சித்து பார்த்து கூட்டு போடா. எங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, அவன் நல்லா இருப்பா. வாங்க மாமா போகலாம். காயு ஷாலு வாங்க கிளம்புவோம். ஐயோ என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாலே, என் பிள்ளைய இப்போ காப்பாற்ற முடியுமா என்னன்னு கூட தெரியலையே. யார் உள்ளே வராங்க போகிறாங்க, ஆனால் என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டாங்க. என் பொண்ணு ஏன் இப்படி பண்ணா? எதாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுவாளே, இதை ஏன் மறைச்சா? எதுக்கு இந்த காரியத்தை பண்ணான்னு தெரியலையே. அவளை அப்படியே வளர்த்துருக்கோம். நம்ம அவளை தங்க தட்டில் தானே வச்சு தாங்கியிருக்கோம். அவள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்போம், அவளுக்கு என்னன்னாலும் செய்வோம். ஏன் நம்மக்கிட்ட சொல்லாமல் விட்டு இப்படி பண்ணான்னு தெரியலையேங்க. அழுகாதம்மா, நம்ம பிள்ளைக்கு எதுவுமே ஆகாது. நம்ம பிள்ளைய இந்த கடவுள் பார்த்துப்பான், கடவுள் காப்பாத்துவாம்மா, நீ அழாதம்மா. ஐயோ என்னால் முடியலைங்க, என் பிள்ளைய அந்த நிலைமையில என்னால் பார்க்க முடியலைங்க கொஞ்சம் கூட. அம்மா ஐயோ சந்தோஷ், ஐயோ நம்ம பிள்ளைய பாருப்பா, நம்ம பிள்ளைய இந்த நிலைமையில பார்க்கறதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் சந்தோஷ். அம்மா அழாதீங்கம்மா, டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? அப்பா எங்கப்பா மகி?
உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்கப்பா எமர்ஜென்சி வார்டுக்கு. இன்னும் வெளியில வந்து எதுவுமே சொல்லப்பா. சித்து சித்து நீ டாக்டர் தானே, நீ போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாப்பா, போப்பா. அங்கிள் அழாதீங்க அங்கிள், நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க அழாதீங்க, ஆன்ட்டியை பார்த்துக்கோங்க. அம்மா இங்க பாருங்க மாமா. சித்து எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாத்திருங்க சித்து, உங்க கையில தான் இருக்கு. ப்ளீஸ் சித்து போய் என்னன்னு பார்த்துட்டு எங்ககிட்ட வந்து சொல்லுங்க சித்து. என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும் சித்து. ப்ளீஸ் சித்து காப்பாத்துங்க. ஆமாம் மாமா, நீங்க பதட்டப்படாதீங்க. அங்கிள் ஆன்ட்டி நீங்க தான் பார்த்துக்கணும். நீங்களே இப்படி அழுதீங்கன்னா அவங்கள எப்படி சமாதானம் பண்றது? நான் போய் மகிக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்றேன். நீங்க அது வரைக்கும் பயப்படாதீங்க. அங்கிள் ஆன்ட்டி பார்த்துக்கோங்க. ஆன்ட்டி ரொம்ப அழறாங்க, அவங்கள முதல்ல உட்கார வச்சு தண்ணி கொடுங்க. நான் உள்ள போய் நீங்க பார்த்துட்டு வரேன். சரி சித்து, சீக்கிரம் போ சித்து ப்ளீஸ். சரிங்க மாமா. கயு ஷாலு நீங்க பயப்படாதீங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சரிம்மா ஷாலு, நீ அல்லாத, நான் போறேன். அல்லாதம்மா, உனக்கே உடம்பு முடியல, நீ வேற அழுது உனக்கு ஏதாவது ஆயிர போகுது. ஐயோ என் பிள்ளை என்னால இந்த நிலைமையில பார்க்க முடியலங்க. கடவுளே என் உயிரை எடுத்துட்டு என் பிள்ளை உயிரை காப்பாத்து. அம்மா ஏம்மா அப்படிலாம் பேசுறீங்க? இங்க பாருங்க என்னாச்சு அவளுக்கு? எதுக்கு இப்ப சூசைட் அட்டம் பண்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அவளை நம்ம எல்லா விதத்துலயும் சந்தோஷமா தானே வச்சிருக்கோம். அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவள் எல்லா விஷயத்துலயும் சப்போர்ட் பண்ணி அவள் என்ன நினைக்கிறாளோ அவள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறோம். அப்புறம் இதுக்கு மேல என்னம்மா வேணும்? எதுக்காகம்மா இந்த மாதிரி பண்ணா? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தம்பி எனக்குமே ஒண்ணுமே தெரியலப்பா. நம்ம மினிக்கு வளகாப்பு முடிஞ்சதுலேருந்து அவள் ஒரு மாதிரியே தான் இருந்தா. நானும் என்னம்மா படிப்பு முடிச்சிட்டியே, அது என்னம்மா பண்ண போற, எதனால இப்படி இருக்கிற, ஏதாவது பிரச்சனையாமான்னு அவகிட்ட கேட்டுட்டே இருந்தேன்ப்பா. நான் அவள் பதிலே சொல்லலை. ஒன்றும் இல்லைம்மான்னு தான் சொல்லிட்டு இருந்தா. ஆனால் ஒழுங்காவே சாப்பிடலப்பா. ஒரு மாசமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுப்பா. அவகிட்ட கேட்டாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்ட்டா. குழந்தை பிறந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டா. எப்போ அண்ணி வருவாங்கன்னு கேட்டா. நான் இன்னும் ஒரு மாதம் ஆகுமான்னு சொன்னேன். அவள் அதுக்கப்புறம் ஒழுங்காவே இல்லை, என்கிட்ட சரியா பேசல, சிரிக்கல, ஒரு பழைய மகியாவே இல்லைப்பா. என்ன ஆச்சுன்னே தெரியலப்பா. ரூமை விட்டு வெளியே வரலன்னு நான் போய் ரூமை தட்டி பார்த்தா திறக்க முடியலப்பா. அப்புறம் வேலை பார்க்குறவங்க வந்து உடச்சி திறந்து பார்த்தா பாயசம் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாப்பா. எவ்வளோ நேரமாக குடிச்சிட்டு உள்ளே இருந்தா தெரியலப்பா என் பிள்ளை. ஐயோ என் பிள்ளைக்கு எவ்வளோ வலிக்குமோ தெரியலையே. அம்மா அழாதீங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. அவள் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. அவள் முதல்ல கண்ணை முழிக்கட்டுமா, அவளை அடிச்சு என்னன்னு கேட்போம்மா. அவளுக்கு எதுவும் ஆகாதுமா. நம்மளாம் இருக்கும்போது அவளுக்கு என்னம்மா ஆகும்? நம்ம மங்கிக்கு எதுவும் ஆகாது. அல்லாதீங்க அத்தை, மங்கிக்கு எதுவும் ஆகாது. நீங்க அழுது உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஐயோ ஜாலு அல்லாதீங்க அத்தை, நான் தான் சொல்றேன்ல மகிக்கு எதுவும் ஆகாதவ நல்லா தான் இருப்பா. சித்து அண்ணா போயிருக்காங்கல்ல, பார்த்துட்டு வருவாங்க. அல்லாதீங்க ப்ளீஸ். என்னால முடியல ஷாலு, என்னால முடியலையே. அம்மா அழாதீங்கம்மா, சித்து வந்து சொல்லுவான். நீங்க ஏன் இப்படி அழுது உங்க உடம்ப வீணடிக்கிறீங்க? தம்பி நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுல்லப்பா. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஏன் இப்படி நினைக்கிறீங்க? அவன் நல்லா இருப்பாப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. மாமா வந்துட்டாங்க. மாமா என்னாச்சு மாமா? அவன் நல்லா இருக்கான்ல? தம்பி சொல்லுப்பா, என் பிள்ளை நல்லா இருக்குல்ல, என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லப்பா. சித்து சொல்லு சித்து, எங்க மகிக்கு ஒன்றும் ஆகலைல்ல? சித்து நீ அமைதியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்து. அவன் நல்லா இருக்கால சித்து, அவளுக்கு எதுவும் ஆகாது எனக்கே தெரியும். பட் அவ எப்படி இருக்கா? மாமா நீங்க அழாதீங்க, டாக்டர் வந்து சொல்லுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நீங்க அழாதீங்க. ஒரு நிமிஷம். டாக்டர் இவங்க தான் மகியோட பேரண்ட்ஸ். ஓ ஓகே சித்தார்த். டாக்டர் என் தங்கச்சிக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒன்றும் இல்லை, இல்லை அவள் நல்லா இருக்கால, அவளை காப்பாற்றிக்கிட்டீங்கல்ல, சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்கப்பா. உங்க தங்கச்சி பாய்சன் சாப்பிட்டு 1/2 hour கிட்ட ஆயிருக்கு. அதை யாருமே பார்க்காம விட்டுருக்கீங்க. அதனால அவளோட அதை கவனிக்காம நீங்க 1/2 hour லேட்டா கூட்டிட்டு வந்தனால அந்த பாய்சன் நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஐயோ டாக்டர் என்னாச்சு டாக்டர்? என் பிள்ளைக்கு என்னாச்சு? பொறுமையா இருங்க. ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, பட் அதை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிமூவ் பண்ணிட்டோம். பட் பார்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாமே ஸ்கேன் எடுத்து செக் பண்ணி பார்த்தாச்சு. பட் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப அப்செட்டாக ரொம்ப மைண்ட் லாக்ல இருந்திருக்காங்க அவங்க. அதனால தான் இவங்களை தூண்டியிருக்கு பாய்சன் சாப்பிட்றதுக்கு, சூசைட் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால என்னமோ அவங்க பாய்சன் சாப்பிட்டனால அவங்களோட கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. ஆனால் அந்த டைம்லையும் அவங்க ஒரு நேம் சொல்லிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடா. அவங்க அந்த நேம் யாருதுன்னு எனக்கு தெரியல, யாருன்னு எனக்கு தெரியல. பட் சித்துவுக்கு தெரியுது. சித்து சொல்லு சித்து யாருன்னு. சொல்லு சித்து, யார் பேரை சொல்றா? என் பேரையா இல்ல அம்மா அப்பா பேரையா இல்ல மினி யாரு பேரை சொல்றா? சித்து சொல்லு. மாமா அது வந்து
சொல்லுப்பா சித்து, யாரு கூப்பிடுறாப்ப, யாரு தேவைப்படுறாப்ப அவளுக்கு? அங்கிள், அவ நேம் சொல்றது உங்க 3 பேர் நேம் கிடையாது. வேற யாரு பேரு சித்து? அவ புலம்பிட்டே இருக்க பேர், ரிப்பீட்டடா சொல்ற பேரு ஷாம். ஷாமா, என்னப்பா சொல்ற? பெத்த அம்மா பெத்த அப்பா கூட பிறந்த அண்ணன் பேரு சொல்லாம ஷாம் பேரு சொல்றாளா? என்னப்பா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஏதாவது தெரியுமா சந்தோஷ்? இல்லைம்மா, எனக்கு எதுவுமே புரியல. டாக்டர், இப்போ என்ன பண்ணலாம்? அதான் மிஸ்டர் சந்தோஷ், அவங்க ரிப்பீட்டடா ஒரு நேம் சொல்லிட்டே இருக்காங்கல்ல, ஷாம். அவங்க வந்தா மட்டும்தான் உங்க தங்கச்சியை முழுசா எங்களால காப்பாற்ற முடியும். ஏன்னா அவங்க உடம்புல இருந்த பாய்சன் எல்லாத்தையுமே நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் அவங்களோட பிரெயின் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பையன் வந்து உங்ககிட்ட பேசினா மேபி உங்க பொண்ணோட கான்சியஸ் போகாம பழையபடி அவங்கள எங்களால திருப்பி கொடுக்க முடியும்னு நினைக்கிறோம். ஐயோ டாக்டர், அந்த பையன் வேற யாரும் இல்லை, என்னோட அண்ணன் பையன் தான். ஆனா அவங்க இங்க இல்ல டாக்டர், அவங்க தேவக்கோட்டையில இருக்காங்க. அவங்க வர்றதுக்கு எப்படியுமே கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரமா தான் ஆகும். அது வரைக்கும் எப்படி டாக்டர்? நான் தான் உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன்லம்மா. அதுக்குள்ள எப்படியாவது அவங்கள வர வைங்க. இப்பவே கால் பண்ணி சொல்லுங்க. இப்போ கால் பண்ணா கூட அவங்க வந்துடலாம். அவங்க வந்தா மட்டும்தான் உங்க பொண்ணை திருப்பி உங்கள்கிட்ட முழுசா எங்களால கொடுக்க முடியும். என்னடி நடக்குது? எனக்கு சுத்தமா புரியல காயோ. இவ ஏன் ஷாம் பேரு சொல்லிட்டு இருக்கா? இது ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு உள்ள வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே டாக்டர். சித்து, இப்போ என்ன பண்றது சித்து? மாமா, வேறு வழியே இல்லை. நீங்கள் ஷாம்க்கு கால் பண்ணி அவங்கள இங்கே வர சொல்லுங்க. ஏன் அவள் ஷாம் பேர் ரிப்பீட்டடாக சொல்கிறான்றது எனக்கு புரியல. பட் ஷாம் வந்தால் தான் மகியை காப்பாற்ற முடியும். ஐயோ, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை என் புள்ள ஷாம எதுவும் விரும்பி இருப்பாளா? அதை சொல்ல முடியாம இந்த மாதிரி பண்ணிட்டாளா? என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஷாம எப்படி அவ விரும்புவா? அவர் தான் என் அக்காவை காதலிக்கிறாரு. ஒரு நிமிஷம் இருக்காயோ, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஐயோ, இவ வேற ஒரு மாதிரி நிற்கிறாளே. சரி, இவ்வளோ முதல்ல வீட்டுக்கு போக சொல்லலாம். காயு, ஷாலு, இங்கே ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. அக்கா கூடயும் அம்மா கூடயும் இருங்க. ஏன்னா அக்கா ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாமல். அவளுக்கு ஆறுதலாக இருங்க, ஓகேவா? இப்போ கிளம்புங்க. ஏன்னா இருட்டாயிடுச்சுன்னா நீங்கள் தனியாக போக முடியாது. இருட்டாகிறதுக்குள்ளே நீங்கள் கிளம்பிடுங்க. அது வந்து மாமா சொல்கிறேன்ல, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சரிங்கண்ணா. நீங்கள் பார்த்து பத்திரமா போங்கம்மா. மினியை பார்த்துக்கோங்க. அவகிட்ட இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க, சரிங்களா? சரிங்க அக்கா. என்ன மாமா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ எதுக்காக ஷாம் மாமா பேரை சொல்லிட்டு இருக்கா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை காயு, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. அவள் ஏன் ஷாம் பேரை சொல்கிறா, எதுக்காக அவள் சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டா, எனக்கு ஒன்றுமே புரியல கொஞ்சம் கூட. அவள் எழுந்து அவளா சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும் காயு. ஷாலு, உனக்கு ஏதாவது தெரியுமாடா? மகி ஷாம் ஏதாவது லவ் பண்ணாளா? மாமா, பேச்சு கூட அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஷாம் மாமா என் அக்காவுக்கு மட்டும்தான். என் அக்கா வெள்ள காதலிக்காதவளு. இல்லைம்மா, தெரிஞ்சுப்போம். அவள் பாய்சன் சாப்பிட்ருக்கா, சூசைட் அட்டம் பண்ணியிருக்கா. ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்தால் அவளை ஓரளவு நாங்கள் காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கோம். இன்னும் அவளை முழுசாக நாங்கள் காப்பாற்றல. அவள் பேரே சொல்லிட்டு இருக்கான்னா ஏதோ ஒரு மீனிங் இருக்குல்லடா. தெரிஞ்சுப்போம். சொல்லு ஷாலு. அண்ணா, அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஷாம் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அவன் கூடயே தான் இருப்பா. நான் ஏதாவது திங்ஸ் கேட்டா கூட எனக்கு தரமாட்டா. அது சின்ன பொருளாக இருந்தால் கூட எனக்கு தரமாட்டா, சாக்லேட் கூட. ஆனால் அதுவே அவன் இவ்வளோ பெரிய பொருள், இவ்வளோ காஸ்ட்லியான பொருள் கேட்டால் கூட அவள் பிடிச்சதா இருந்தால் கூட அவனுக்காக விட்டு கொடுத்துருவா. அப்படித்தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. ஓகே, அவங்க மாமா பசங்க அதனால அப்படி இருக்காங்கன்னு நினச்சி எல்லாருமே அப்படி தான் நினைப்போம். ஆனால் இப்போ அவள் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரியலையே. அண்ணன் பேரே சொல்லிட்டு இருக்கா. பாய்சன் சாப்பிட்ருக்கா. பாய்சன் சாப்பிட்ற அளவுக்கு அவளுக்கு என்ன ப்ராப்ளம் வந்திருக்கும்? எனக்கு எதுவுமே புரியலைண்ணா கொஞ்சம் கூட. ஆனால் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரிலாம் என்றைக்குமே நடந்துக்கிட்டதே கிடையாது. எனக்கு புரியலண்ணா. சரிடாம்மா, நீ எதை பற்றியும் யோசிக்காத. உங்கள் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நேரம் கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசட்டும், அவங்க கிளம்பி வரட்டும். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். அவங்க எதுக்காக வரணும்? இவன் எதுக்காக அவங்க பேரை சொல்லிட்டு இருக்கா? எனக்கு ஒன்றுமே புரியல மாமா. ஒரு டாக்டராக அந்த பொண்ணு பிழைக்கணும் எனக்கு. அதுக்காக என்ன வழி இருந்தாலும் அதை நான் கண்டிப்பாக செய்வேன். அதுக்கான வழி ஷாம்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ஷாம் இங்கே வந்து தான் ஆகணும். ஷாம் அவ கூட பேசி தான் ஆகணும். அவளை திரும்ப
கான்சியஸ் கொண்டு வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லைம்மா. நீங்க டாக்டரா பேசுறீங்க மாமா, ஆனா நான் என் அக்காவோட இடத்துல இருந்து அவ தங்கச்சியா பேசுறேன். அவளோட வாழ்க்கைக்கு யாரு குறுக்க வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். சரிடாம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஷாம் நம்ம கூட இருக்கான்ல, பார்த்துக்கலாம். ஷாம் வரட்டும், நீங்கள் இப்போ கிளம்புங்க. ஏன்னா நைட் ஆயிடுச்சுன்னா உங்களை சேஃப் இல்லை வெளில அனுப்புறதுக்கு. அதனால தான் நீங்கள் இருட்டுறதுக்கு முன்னாடியே கிளம்புங்கன்றேன். கேப் புக் பண்ணுறேன். இல்ல மாமா, நாங்க எங்கேயும் போல. ஷாம் மாமா வரட்டும், இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் மாமா. ப்ளீஸ் மாமா. என்னம்மா சொல்கிறேன், ஷாம் வரதுக்கு எப்படியும் மிட் நைட் ஆகிடும். நீங்கள் அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு சேஃபும் இல்லை நீங்கள் வெளியில் போகிறதுக்கும் அந்த டைமில். ஸோ நீங்கள் இப்போவே கிளம்புங்க. ஷாம் வந்தோடனே என்ன எதுன்னு உனக்கு நான் கால் பண்ணுறேன், எத்தனை மணியாக இருந்தாலும். சரியா? என்ன மாமா, அண்ணா தான் சொல்றாருல்ல, அவங்க வந்ததுக்கு அப்புறம் அண்ணா கால் பண்ணுவாரு. நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத. ஷாம் நம்ம கூட இருக்கான். அவன் அப்படி ஒன்றும் அண்ணியை விட்டுற மாட்டான். விட்டுற மாட்டான்னு இல்லடி, விடக்கூடாது. நான் விட மாட்டேன். சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நான் கேப் புக் பண்ணியிருக்கேன், வந்துட்டு போகுது. கிளம்புங்க. மாமா, நீங்க பார்த்துப்பீங்கல்ல எல்லாத்தையும். எனக்கு ஏதோ மனசு படப்படன்னு அடிச்சுக்குது. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே தோணுது. எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணிருங்க மாமா, ப்ளீஸ். ஒன்றும் இல்லைடா, நான் இருக்கேன்ல. ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன். ம் 2 பேர் பார்த்து பத்திரமா போங்க. சரிங்களா? ம் சரி. லொக்கேஷன் என்னோட ஃபோனில் தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு என்னோட ஃபோன்லேயே நான் பார்த்துருவேன். நீங்கள் சேஃபாக போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ம் சரிங்கண்ணா. அண்ணா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுவீங்கல்ல? ஷாலுமா, பயப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுறோம். சரிடாம்மா, பார்த்து பத்திரமா போங்க. நீங்கள் ஸ்டெப்பில் போவேனா லிஃப்ட்லேயே போயிடுங்க. ம் சரி மாமா. முக்கியமான விஷயம் காயு, இது சம்பந்தமா வித்யாவுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. புரியுதா? இங்க என்ன நடக்குது என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் வித்யா கிட்ட ஷாமே எல்லாமே சொல்லுவான். நீ இதையும் சொல்லிடாத அவசரப்பட்டு. ஓகேவா? ஆமாடி, வித்யானிட்ட எதுவும் சொல்லிட போற. நீ பாட்டுக்க, அவங்க அவ்வளோதான் தாங்க மாட்டாங்க. இல்லை இல்லை, என் அக்கா கிட்ட நான் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ். குட். சரி, பார்த்து போங்க.